நேயர்களே, முக்கிய செய்தி. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலிலேயே படிப்படியாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது மையம் கொண்டுள்ளதாகவும் இது கடலிலேயே வலுவிழக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலிலேயே படிப்படியாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தூரத்தில் தாழ்வு மண்டலம் நீடிப்பதாகவும் இது படிப்படியாக வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை 26ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலிலேயே படிப்படியாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழப்பதன் காரணமாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மழையானது 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தூரத்தில் தாழ்வு மண்டலம் நீடிப்பதாகவும் இது கடலிலேயே படிப்படியாக வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.